படிக்கும்போத உளதுன்னு இருக்கா இல்லையா, உளது இளது என்றலின்னு இருக்கா இல்லையா, உளதை தூக்கி கொண்டு போய் எங்கே போட்டுருணும், ஆன்மா உளது, ஆன்மா உளது. படிக்கும்போது அப்படிதான் படிக்கணும். இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஒடுக்கம் அறிதலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவின இன்மையின் உணர்த்த உணதலின் மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உளது. அப்படியே இளது என்றலின் ஒரு கோடை போடுங்க, 7 அதிகரணம். இளது என்றலின் எனதுடல் என்றலின் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவின இன்மையின் உணர்த்த உணதலின் மாயா ஏந்திர தனுவினுள் ஆன்மா உளது. 7 வருதா, 7 வருதா இல்லையா? 7 அதிகரணம். எல்லாத்துலேயும் அறிதலின் வந்தணும். ஒடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவின இன்மையின், கண்படின் உண்டிவின இன்மையின், அந்த 2 சேர்ந்து 1. உணர்த்த உணதலின் 6, மாயா ஏந்திர தனுவினுள் 7, ஆன்மா உளது, ஆன்மா உளது. 80 சூத்திரம், 80 சூத்திரம். எண்ணுதலிற்றோயனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று, ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று. ஆன்ம பிரகாசம், இங்கே பிரகாசம் என்பது இலக்கணத்தை குறித்து நிற்கிறது. பிரகாசம் என்பது இங்கனது இலக்கணம். இந்த பிரகாசங்கிற சொல்லு நிறைய இடத்துல வரும், ஒவ்வொரு இடத்துல வேற வேற பொருள் வரும். சிவஞான போதத்திலேயே இந்த பிரகாசம் என்பது இங்கே ஒரு தடவை வருதா, வருதா? அடுத்தது 7வது நூற்பால வரும், பிரகாசம் வரும். 6வது நூற்பாலையும் வரும். எல்லா இடத்துலையும் ஒரே பொருள் கிடையாது. இப்போ இங்கே பிரகாசம்னா இலக்கணம்னு பொருள். 6வது நூற்பால பிரகாசம்னா வேற, 7வது நூற்பால பிரகாசம்னா வேற. நீங்கள் பிரகாசம்னா வெளிச்சம் அப்படின்னு நினச்சிக்கூடாது, புரியுதுங்களா? இந்த இடத்துல ஆன்ம பிரகாசம் என்பது ஆன்மாவிற்கு இலக்கணம், ஆன்மாவிற்கு இலக்கணம். இச்சூத்திரத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டால், ஆன்மாவுக்கு இலக்கணம் கூறுவது ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று, ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று. இப்போ இலக்கணத்தை இங்கே சொல்லலாமா? அடுத்த கேள்வி. இது என்ன, இது இது என்ன இயல்? பிரமாண இயல். பிரமாண இயல்ல என்ன சொல்லணும்? இருப்பு தானே சொல்லணும், இருப்பு தானே சொல்லணும். இலக்கணம் சொல்லலாமா? அப்படின்னா இங்கே பொதுவாகவும் அடுத்த நூற்பால சிறப்பாகவும் சொல்கிறார். இது பொது இலக்கணம், 4வது நூற்பா சிறப்பு இலக்கணம். இங்கே பொது, 4வது நூற்பா சிறப்பு. எனவே இது பொது இலக்கணம், பொது இலக்கணம். சரி, இதில் 7 பேர் வராங்க, அதை மட்டும் எழுதி போடுறேன். இருக்கா? என்ன இருக்கு? அது இருக்குதுமா, சூத்திரத்தில் எல்லாமே இருக்கு. ஒடுக்கம் வருதலின் கண்படின் உண்டிவினை என்மையின் உணர்த்த உணர்தலில் மாயாயந்திர தனுவினல். இதில் அந்தக்கரண ஆன்மாவாதி 4வது நூற்பால முதல் அதிகரணத்தில் வருவார். மொத்தம் 8 பேர். இந்த நூற்பால 7 பேர், அடுத்த நூற்பால ஒரு ஆள் வருவார். இதில் இளது என்றலின் சூனியமே ஆன்மா சொல்கிறவங்க யாரு? சூனியந்தான் ஆன்மா.
சூனியத்துக்கு வேற ஆன்மா கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க யார்? மாத்துமிகர். மாத்துமிகர் யார்? பௌத்தரில் ஒரு பிரிவர், பௌத்தரில் ஒரு பிரிவு மாத்துமிகர். 2, 3, 4, 5, 6 வரைக்கும் யார்? உலகாயதர். தூள தேகந்தான் ஆன்மா, ஐம்புலன்தான் ஆன்மா, சூக்கும தேகந்தான் ஆன்மா, பிராணந்தான் ஆன்மா, அந்த கரணம்தான் ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? உலகாயதர். அடுத்தது உணர்த்த உணர்தலின் பிரம்மமே ஆன்மா, பிரம்மமே ஆன்மா, ஏகான்மவாதி. அடுத்தது இவை எல்லாம் சேர்ந்தது எது? எல்லாமே தூள தேகம், சூக்கும தேகம், பிராணன், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஆன்மா. இவற்றினுடைய சமூகமே ஆன்மா என்று சொல்பவர்கள் பௌத்தரில் வைபாடிகர். பௌத்தரில் வைபாடிகர். எழுதிட்டீங்களா? அவ்வளோதாங்க, 300 ரொம்ப நுட்பமான செய்தி இந்த நூற்பால் ஒன்றும் அதிகம் இல்லை. அப்படியே போகலாம் வேகமாக, ஒன்றும் குழப்பறதுக்கு ஒன்றும் பெருசாக வேலை இல்லை. யா ஆமாம், எழுதியாச்சா? பிரம்மமே ஆன்மா, சமூகமே ஆன்மா, ஏகான்மவாதி வைபாடிகர். பிராணனே ஆன்மா என்பது கண்படின் உண்டிவினையின்மையின், கண்படின் உண்டிவினையின்மையின் என்பது பிராணனே ஆன்மா. உணர்த்த உணர்தலின் அதுதான் பிரம்மமே ஆன்மா. உணர்த்த உணர்தல் என்பது தான் பிரம்மமே ஆன்மா. எழுதியாச்சா? 7க்கும் ஒரே மேற்கோள் தான். மேற்கோள் இனி ஆன்மா, ஆன்மா உளது, ஒரே ஒரு மேற்கோள் தான். 7 ஏது, ஏது தான் பொழிப்புரையாக கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. புரியாத மாதிரி எதாவது எழுதிட்டுனா புரியலையாங்கய்யா? ரொம்ப நிறைய நேரமாக எழுதிட்டு இருக்கிறீங்களே. அதுங்க 6 உணர்த்த உணர்தலின், உணர்த்த உணர்தலின் பிரம்மமே ஆன்மா. ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லணுமா? இளது என்றலின், இளது என்றலின் என்பது சூனிய ஆன்மவாதி, சூனிய ஆன்மவாதி மாத்துமிகர். சூனியமே ஆன்மான்னு சொல்கிறவங்க யார்? மாத்துமிகர். 2, 3, 4, 5, 6 இது எல்லாமே உலகாயதர். சரிங்களா? என்ன சொல்கிறாங்க பாருங்க. எனதுடல் என்றலின், எனதுடல் என்றலின் யார்? தூள தேகமே ஆன்மா. அவங்க என்ன சொல்கிறாங்க? தூள தேகமே ஆன்மான்னு சொல்கிறாங்க. ஐம்புலன் அறிதலின், ஐம்புலனே ஆன்மா. அந்த கரணமே ஆன்மா. இது இதில் வராது, அடுத்த நூற்பால வரும். அந்த கரணமே ஆன்மா. அந்த கரண ஆன்மவாதி, அந்த கரண ஆன்மவாதி, தூள தேக ஆன்மவாதி அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு வாதி சேர்த்திக்க வேண்டியது தான், வேற ஒன்றும் இல்லை. 5 ஒடுக்கம் அறிதலின், ஒடுக்கம் அறிதலின் சூக்கும தேகமே ஆன்மா, சூக்கும தேகமே ஆன்மா. 6 கண்படின் உண்டிவினை இன்மையின் பிராணனே ஆன்மா, பிராணனே ஆன்மா. இது வரைக்கும் உலகாயதர். இதெல்லாம் யார் சொல்கிறாங்க? உலகாயதர் சொல்கிறாங்க. 7வது கருத்து உணர்த்த உணர்தலின். இப்போ 7ன்னா இங்கே 7, இப்போ சூத்திரத்தில் 6வது கருத்தாக வரும். இடையில இந்த அந்த கரணம் ஒன்று இருக்குது. சரிங்களா? அதை அப்படி வெளியே எடுத்துட்டிங்கன்னா இது அப்படியே ஒரு வரி முன்னாடி வந்துடும். 7 உணர்த்த உணர்தல் என்பது பிரம்மமே
ஆன்மா சொல்கிறவங்க யார்? ஏகான்மவாதி. ஏகான்மவாதி. 8 மாயா இயந்திரத்தணுவினில் ஆன்மா. சமூக ஆன்மவாதி. சமூகமே ஆன்மா. இதெல்லாம் சேர்ந்த கூட்டம்தான் ஆன்மான்னு சொல்கிறவங்க. அது யார்? வைபாடிகர். சரி, அழிச்சிடலாமா? ஒரு மேற்கோள் என்னதுங்க? இனி ஆன்மா உளது. இனி ஆன்மா உளது. இந்த 7க்கும் வேறாய் 8க்கும் வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உளது என்பது தான் மேற்கோள். மேற்கோள் என்னது? ஆசிரியரது கருத்து. பொழிப்புரை என்ன போட்டிருக்காங்க? ஈண்டு என்னது? எவற்றினையும் அன்று அன்று. இதான் மேலே இருக்கிறது, அதுதான் இது. எவற்றினையும் அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் எவற்றினையும் அன்று என அன்று எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இளது என நிற்பதுளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. சரியா? எவற்றினையும் அன்று அன்று என விட்டு ஆன்மா இளது என நிற்பது உளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. முதல்ல என்ன சொல்ல? முதல் அதிகாரம் என்னது? சூனியமே ஆன்மான்னு சொல்றாரா இல்லையா? சூனியமே ஆன்மா. இளது என்றலின் ஆன்மா உளது. இளது என்பது என்னது? சூனியம். இங்கே இளது என்பது சூனியம். அதுக்கு பொழிப்புரை என்ன செய்யறாரு பாருங்க. இப்போ சூனியம்னா என்னது? ஒன்றுமில்லை, சொல்ல முடியாதது, சொல்ல முடியாது. இப்போ கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எது ஆன்மா? எது ஆன்மா அப்படின்னு கேட்டால், நான் ஆன்மா இல்லை, நான் ஆன்மா இல்லை அப்படின்னு என்ன சொல்லுது? ஒவ்வொன்றா சொல்லுது. உடம்பு ஆன்மாவா? இல்லை. சரி, ஐம்பொறிகள் ஆன்மாவா? இல்லை, நான் ஆன்மா இல்லை. அந்த கரணங்கள் ஆன்மாவா? நான் ஆன்மா இல்லை. சரிங்க, பிராணன் ஆன்மாவா? நான் ஆன்மா இல்லை. இப்படி உடம்பு என்ன செய்கிறது? உள்நோக்கி கழிச்சுக்கிட்டே வரணும். இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லை, இது ஆன்மா இல்லைன்னு என்ன செய்யணும்? கேள்வி கேட்டு இதெல்லாம் ஆன்மா இல்லைன்னு என்ன செய்யணும்? ஒன்றா கழிச்சுக்கிட்டே வந்தால் கடைசியாக என்ன இருக்குன்னு கேட்டால் சூனியந்தான் இருக்கும். சூனியந்தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறா? சூனியவாதி சொல்கிறான், மாத்துமிகர். புரியுதுங்களா? கேள்வி கேட்கறது யாரு? இப்போ நம்ம கேட்குறோம், இப்போ அவன் பதில் சொல்கிறான். நான் கண்ணை மூடி இப்போ உட்காந்துருக்கிறேன், நான் யோசித்து பார்த்தேன், எதுயா ஆன்மா? இப்போ இந்த உடம்புக்குள்ளே எது ஆன்மா? இந்த உடம்பு ஆன்மாவா? இல்லை இல்லை, உடம்பு ஆன்மா இல்லை. சரிங்க, இந்த 5 பொறிகள் ஆன்மாவா? இல்லை. இப்படி நான் என்ன செய்கிறேன்? ஒன்றா கழிச்சுக்கிட்டே வரேன். கழிச்சுட்டே வந்தால் எனக்கு என்ன தெரிஞ்சது? எதுவுமே ஆன்மா இல்லைங்க, சூனியந்தான் ஆன்மா. சூனியந்தான் ஆன்மா என்று நான் கண்டு கொண்டேன். சூனியமே ஆன்மா என்று நான் கண்டு கொண்டேன். யார் சொல்கிறா? மாத்துமிகர் சொல்கிறாங்க. சரியா? இப்போ அவனை பார்த்து ஒரு கேள்வி, யா இந்த தூள தேகம் ஆன்மா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இந்த தூள தேகத்துக்கு உள்ள ஒன்று இருக்கு, அது என்ன சொல்லுது? யோ நான் தோள தேகம் கிடையாது, நான் ஆன்மா கிடையாதுன்னு என்ன சொல்லிச்சு? இந்த தோள தேகத்துக்கு உள்ள ஒன்று இருந்து நான் ஆன்மா இல்லைன்னு சொல்லிச்சு. சோ கழிச்சாச்சு. அடுத்தது சூக்கும தேகம். அதை யோசிச்சு பார்த்தா அதுக்குள்ள ஒன்று இருந்து சொல்லுது, நான் சூக்கும தேகம் இல்லை, நான் ஆன்மா இல்லை அப்படின்னு சொல்லுது. இந்த பிராணன் தான் ஆன்மாவா அப்படின்னு பார்த்தா பிராணனுக்கு வேற ஒன்று நின்று என்ன சொல்லுது?
நான் ஆன்மா இல்லை. இப்படி நான் கழித்தேன் இல்லையா, இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு ஒன்று கழிக்குமா இல்லையா? ஒன்று கழிக்குமா இல்லையா? இப்போ என்கிட்ட வந்து ஒரு 10 பொருள் கொடுக்குறீங்க, எதுங்க உன்னது அப்படின்னு கேட்டால் இது என்னது இல்லை, இது என்ன, நான் ஒவ்வொன்றா கழிக்கிறேன். இப்போ கழிக்கிறதுக்கு ஒரு ஆள் நான் தனியாக நிற்கிறேனா இல்லையா? இந்த 10 பொருளுக்கு வேறாக நான் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு கழிக்க முடியும். இப்படி நீ எதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின, உடம்புக்குள்ள எதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணின? நான் ஒரு 10 விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணினேன், 10ஐயும் ஆராய்ச்சி பண்ணேன். கடைசியாக என்ன கண்டுபிடிச்சேன்? சூனியந்தான்னு கண்டுபிடிச்சேனா இல்லையா? இந்த 10ம் நான் அல்லன்னு ஒன்று சொல்லிச்சா இல்லையா? அது எதியா? இதுக்குள்ள ஒன்று இருக்குமா இல்லையா? அதுக்குள்ள ஒன்று இருந்துட்டு தான் இந்த 10வது விஷயத்தையும் இது நான் அல்ல அப்படின்னு கழிச்சிருக்குமா இல்லையா? அதுதாயா ஆன்மா. இப்போ சும்மா புரியறதுக்கு சொல்லலாம். என்னது, வீட்டுக்குள்ள ஒரு ஆள் இருந்துக்கிட்டு, வீட்டுக்குள்ள யாருங்க இருக்கிறீங்க, ஏங்க யாரும் இல்லைங்க அப்படின்னு என்னாச்சு? அந்த யாரும் இல்லைன்னு சொன்னவன் உள்ள இருக்கிறான்னு அர்த்தம். யாரும் இல்லைன்னு ஒரு சத்தம் வந்துச்சா இல்லையா? அவன் எங்க இருக்கிறான்? வீட்டுக்குள்ள இருக்கிறான். அப்போ ஆன்மா அல்ல என்று சொன்னது இறுதியா ஒன்று சொல்லி இருக்கும் இல்லையா? அதுதான் ஆன்மா. சரிங்களா? இப்ப பொழிப்புரை பாருங்க. எவற்றனையும் அன்று அன்று என விட்டு, எல்லாத்தையும் என்ன செய்யறது? இந்த தோள தேகம் நான் இல்லை, சூக்கும் தேகம் நான் இல்லை, எப்படி என்ன செய்யறது? நீ என்ன ஆராய்ச்சியோ, எத்தனை ஆராய்ச்சி வேணாலும் பண்ணிக்கோ, எல்லாத்தையும் என்ன செஞ்சது? அன்று நான் இல்லை, நான் இல்லைன்னு ஒன்று கழிச்சுதா இல்லையா? அன்று அன்று என விட்டு ஆன்மா இழதுன்னு கடைசியா ஒன்று சொல்லியிருக்குமா இல்லையா? கடைசியா ஒன்று சொல்லியிருக்கோம், இது ஆன்மா கிடையாதியா அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்குமா இல்லையா? ஆன்மா இழது என நிற்பது உளதாகலின், அப்படி ஒன்று நின்றுக்குமா இல்லையா? இல்லைன்னு கடைசியா ஒரு சவுண்டு வந்துச்சா இல்லையா? அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா. எனவே அன்று அன்று என விட்டு ஆன்மா இழது என நிற்பது உளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. அதுதான் ஆன்மா. அப்போ என்ன கிடையாது? சூனியம் ஆன்மா கிடையாது. சூனியம்னா என்ன வந்திருக்கணும்? கடைசியா உனக்கு பதிலே வந்துருக்கூடாது. கழிச்சா கடைசியா இது இது ஆன்மாவான்னு கேட்டா உள்ள என்ன வந்துடக்கூடாது? ஒரு சத்தம் வந்துடக்கூடாது. உனக்கு சத்தம் வந்துச்சா இல்லையா? வந்துச்சுங்க, ஆன்மா இல்லைன்னு சொல்லிச்சு. அப்போ உள்ள ஒன்று இருக்கு. எது உனக்கு கடைசியா ஆன்மா இல்லைன்னு சொல்லிச்சோ அதுதான் ஆன்மா, அதுதான் ஆன்மா என்று சொல்லுகிறார். பாடல் அதே தான், கிட்டத்தட்ட இதே தான் வரும் பாருங்க. அன்று அன்று என நின்று அனைத்தும் விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது, நீ அனைத்தும் நின்று இன்று தர்ப்பணம்போல் காட்டலால் சார்மாயே அல்லை தற்பரமும் அல்லை தனி. அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு எப்படி நிற்குதுங்க? அனைத்தாகவும் நின்று எப்படி நின்றுச்சுங்க? அனைத்தாகவும் நின்று என்ன செஞ்சது? விட்டு விட்டு. முதல்ல தூள தேகம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்? இதுதான் ஆன்மான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எனக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு. வந்தவொடனே என்னென்ன தெரிஞ்சிருச்சு? அடாடா, நான் இத்தனை நாள் இந்த உடம்பு தான் ஆன்மான்னு நினச்சிட்டு இருந்தேனே, இது இல்லையா அப்படின்னு இதை விட்டுட்டேன். அப்புறம் என்ன செஞ்சேன்? இதுக்குள்ள ஆன்மா இருக்கு அப்படின்னு சூக்கும தேகத்தை நினைச்சேன். அப்புறம் அதுவா ஆன்மான்னு நினைச்சு அதுவா நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்னாச்சு? அதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. அப்போ ஒன்னையும் விடணும்னா எப்படி விடும்? அதுவா நின்று அனுபவிச்சு இல்லைன்னு தெரிஞ்சு விடும். புரியுதுங்களா? அப்போ அனைத்தும் நின்று அன்று அன்று என விட்டு, ஒவ்வொன்னா விட்டு அஞ்செழுத்தாய் நின்ற ஒன்று உளது. அஞ்செழுத்தாய், இங்க அஞ்செழுத்து என்பது உயிர். உயிருக்கு அஞ்செழுத்துன்னு சொல்றார். உயிருக்கு அஞ்செழுத்துன்னு சொல்றார். ஏன்னு கேட்டா, உயிர் அஞ்செழுத்துன்னு சொல்லலாமா? சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, ஐந்தெழுத்தால் செலுத்தப்படுகிற உயிர். இந்த உயிர் எதனால் செலுத்தப்படுகிறது? அஞ்செழுத்தால செலுத்தப்படுகிறது. எங்கெங்க செலுத்துது அப்படின்னு கேட்டால் அடுத்த நூற்பால வருது. 4வது நூற்பால ஆன்மாவின் அறிவை எது செலுத்துகிறது? பஞ்சாக்கரம் தான் செலுத்துகிறது. பஞ்சாக்கரம் செலுத்த தான் நமக்கு அறிவு விளக்கம்
நிகழ்கிறது. எனவே ஐந்தெழுத்தால் அறிவு விளக்கம் பெறுகிற ஆன்மாவை இங்க என்னன்னு சொல்றாரு? ஐந்தெழுத்து என்று உபசரித்தார். சரிங்களா? எனவே அஞ்செழுத்தாய் ஒன்று நின்று உளது, ஐந்தெழுத்தாய் நின்ற ஒன்று உளது, அதுவே நீ. அதான் நீ. எதெல்லாம் நான் இல்லை நான் இல்லைன்னு கழிச்சிட்டு கடைசியாக எஞ்சி நின்னையோ நீ யாரு? ஐந்தெழுத்தால் அறிவு விளக்கம் பெறக்கூடிய ஆன்மா நீ. எனவே நீ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனைத்தும் இன்று தர்ப்பணம் போல் காட்டலால். தர்ப்பணம் என்பதற்கு கண்ணாடி. தர்ப்பணம் என்னது? கண்ணாடி. இந்த கண்ணாடி போல எதுங்க? இந்த மாயின் காரியமாகிய தத்துவங்கள் யாவும் நமக்கு எப்படி இருக்கிறதுங்க? கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி. கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி இந்த உடம்பு என்ன உடம்பு? தூள தேகம், சூக்கும தேகம் எல்லாமே நமக்கு எது? கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி. கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி என்னது? கண்ணுக்கு முதல்ல பார்க்கிற தன்மை இருக்கணும். முதல் கண்டிஷன் என்னது? கண்ணுக்கு பார்க்கிற தன்மை இருக்கணும். ஆனால் பார்க்கிற தன்மை இருக்குது, ஆனால் குறைபாடு இருக்கு, ஒழுங்கா பார்க்காது. அப்போ அதுக்கு என்ன வேண்டியது இருக்கிறது? கண்ணாடி வேணும். இப்போ நல்லா தெரிகிறவனுக்கு கண்ணாடி வேண்டாம். நல்லா தெரிகிறவனுக்கு கண்ணாடி வேண்டாம். கண்ணு தெரியாதவனுக்கும் கண்ணாடி வேண்டாம். கண்ணாடி யாருக்கு வேணும்? பார்க்கும், சரியா பார்க்காது. சரியா? அதுக்கு தான் கண்ணாடி வேணும். இப்போ ஆன்மாவின் அறிவு, ஆன்மாவினுடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த கண்ணு போல. என்ன கண்ணு? குறைபாடுடைய கண்ணு. குறைபாடுடைய கண்ணு. இதுக்கு எதையாவது பார்க்கணும்னா ஒரு கண்ணாடி வேணும். அந்த கண்ணாடி எது? மாயை. மாயையாகிய கருவியைகளை கூட்டாம ஆன்மாவுக்கு என்ன விளங்காது? அறிவு விளங்காது. அறிவு விளங்காது. இறைவனும் கண்ணு தான், அவனும் அறிவு பொருள் தான். ஆனால் அது என்ன கண்ணு? நல்ல கண்ணு. அதுக்கு கண்ணாடி வேண்டாம். அவன் தானே அறிவான். நாமெல்லாம் துணை கொண்டு தான் அறிவான். நம்ம அறியணும்னா நமக்கு என்ன வேணும்? கருவி கரணங்கள் எல்லாம் வேணும். கருவி கரணங்கள் இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது? எதையும் காண முடியாது. எனவே தர்ப்பணம் போல் காட்டலால். கண்ணாடி மாதிரி எது காட்டுது? மாயை காட்டுகிறது. மாயை காட்டுகிறது. அப்போ நான் யாருன்னா, நீ தற்பரமும் அல்லை. தற்பரம் முதல்ல சொன்னது தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடி, தற்பரம்னா மேலானது எது? சிவம். நீ மாயையும் அல்ல, சிவமும் அல்ல, தனி. நீ பாசமும் அல்ல, பதியும் அல்ல, இரண்டிற்கும் வேறானவன். இரண்டுக்கும் வேறானவன். என்ன வேறுபாடு? மாயை பாசங்கள் அறிவித்தாலும் அறியாது, சிவம் தானே அறியும். நீயே அறிவித்தான் அறிவ. அறிவிக்கிற போது கூட உனக்கு என்ன வேணும்? மாயை கருவிகள் வேணும். இறைவனே அறிவித்தாலும் எப்படி அறிவிக்கணும்? இப்போ நமக்கு இறைவனே அறிவிக்கணும்னு நினைச்சாலும் எதன் வழியாக அறிவிக்க முடியும்? கருவி கரணங்கள் வழியாக தான் அறிவிக்க முடியும். நேராக அறிவிக்க முடியாது. ஏன் முடியாது? அறிவித்தாலும் நமக்கு தெரியாது. அவன் அறிவிப்பான், நமக்கு தெரியாது. நமக்கு கருவி கரணங்கள் வழியாக அறிவிச்சாவே என்னதுமே தெரிய மாட்டேங்குது இல்லையா? எனவே நீ தற்பரமும் அல்ல, தனி. நீ என்னது? பாசமும் அல்ல, பதியும் அல்ல, பசு. பசு என்னது? அறிவித்தால் அறியும். அறிவித்தால் அறியும். அறிகிற போது மாயையின் துணை கொண்டு தத்துவ கூட்டங்கள் உனக்கு கருவியாக இருந்தாதான் நீ அறிவாய். இல்லை என்று சொன்னால் நீ அறிய மாட்டாய். எனவே சூனியத்திற்கு வேறாக என்ன உண்டு? ஆன்மா என்ற ஒன்று உண்டு. நீ சார்மாயையும் அல்ல, தற்பரமும் அல்ல, தனி என்று சூனியத்திற்கு வேறாக ஆன்மா உண்டு என்று யாரை மறுக்கிறாரு? சூனிய ஆன்மவாதி. யாரு? பௌத்தர்ல மாத்துமிகரை மறுக்கிறார்.
மாத்துமிகிற மறுக்கிற. இந்த வரிசை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். இந்த 8 வரிசை சொன்னோமா இல்லையா, இது எல்லாமே தத்துவ ஞானத்தில் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் நுட்பமாக ஒரு படி மேலே நிற்கிறாங்க. இப்போ ஆன்மா யாருன்னு கேள்வி கேட்டால் இவர்கள் எல்லாம் ஒருத்தருக்கு ஆளை விட 2வது ஆள் எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் படிச்சிருப்பான்னு தெரியுது. அப்படி புரியுதுங்களா? கொஞ்சம் தத்துவ ஞானத்தில் ஒரு படி மேலே இருப்பாங்க. சூனியந்தான் ஆன்மான்னு சொன்னவன் யாரு, பௌத்தர். உலகாயுதம் மொத்தம் வந்தான். சூனியமெல்லாம் இல்லைங்க, சூனியமெல்லாம் கிடையாது. உடம்பு தான் ஆன்மா, தூள தேகமே ஆன்மா. தூள தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று இல்லை என்று சொல்பவர் யாரு, உலகாயதரில் ஒரு சாரர். உலகாயதரே பல பேர் இருக்கிறான், அதில் ஒருத்தன் என்ன சொல்கிறான், தூள தேகம்தான் ஆன்மா என்று சொல்லுகிறான். அதற்கு பொழிப்புரை என்ன செய்கிறாரு பாருங்க. இப்போ இது பாருங்க, எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. இது எல்லாத்திலும் நீங்கள் அப்படி எழுதிக்கணும். மேற்கோள் என்னது, எனதுடல் என்றலின் ஆன்மா உளது. இந்த ஆன்மா உள்ளதுங்கிறது எல்லாத்துக்கும் வந்துடும். இது மேற்கோள். பொழிப்புரை, என்பதி என்மனை, என்பதி என்மனை என்றார் போல் என் கைகால் யாக்கை என நிற்பது உளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. என்பதி என்மனை அப்படின்னு என்னது, பதினா கணவன், மனைனா மனைவி. இந்த இல்லற வாழ்க்கையில் நல்ல அன்போடு இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்லுவாங்க, ஈருடல் ஓர் உயிர். நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி சொல்லும்போது என்ன செய்வோம், என் பதி, என் என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி என்று சொன்னாலும் அவர்கள் எப்படி இருப்பாங்க, ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் இல்லை. அப்படி ஈருடல் ஓர் உயிர் என்று இருப்பாங்களா இல்லையா? இருக்கிறாங்கல்ல. அப்படி இருந்தால் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது, சரியா? இருப்பாங்க. அப்படி இருக்கிற போது அவர்கள் என்ன செய்ய, பிரித்து பார்க்கவே முடியாது அவங்களால. இப்போ கணவனையோ மனைவியோ என்ன செய்ய முடியாது, பிரித்தே பார்க்க. அப்படி அந்யோன்யமாக இருப்பாங்க. ஆனால் உண்மையில் இவர் வேற இவர் வேற தான். வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஆரோ தான், இல்லைங்களா? அது உண்மைதானே. ஆனால் அந்த 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 அன்பு பெருக்கத்தினால அப்படி ஒரு உணர்வு வருதா இல்லையா? அப்போ ஆராய்ஞ்சு பார்த்தா தான் தெரியும். சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை சண்டை வந்ததுக்கப்புறம் போங்க அந்த ஆள் கிடக்கிறாரு அப்படின்ட்டுருவாங்க. அப்போ தான் ரெண்டும் தனித்தனியாக தெரியும். எப்போ ஒரு விருப்பம் இருக்கிறதோ பிரிவு தெரியாது. வெறுப்பு வருகிற போது என்ன செய்யும், சாப்பாடாக ஒன்றா அது கடையில் போய் சாப்பிடுவோம் அப்படின்ட்டுருவாங்களா இல்லையா? அதுபோல என் கைகால் யாக்கை, உடம்பை சொல்லுகிற போது என்ன செய்யற, என் மனைவி என்று சொல்வது போல, என் கணவன் என்று சொல்வது போல, என்னுடைய கை, என்னுடைய உடம்பு, என்னுடைய கண்ணு, என்னுடைய கால் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? என்னுடைய அப்படின்னா இது உடைமைன்னு பேர், உடைமை. அப்போ உடையான் ஒருவன் உண்டு. உடைமைன்னு சொன்னாவே என்ன உண்டு, உடையான் ஒருவன் உண்டு இல்லையா? என்னுடைய பேனா, என்னுடைய வண்டி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், அது என்னோட உடைமை பொருள். அப்போ உடையவன், அதற்கு வேற ஒருவன் உண்டு. இப்போ இந்த உடம்பு சொல்லுகிற போது என்ன சொல்கிறோம், நான் கை, நான் கால் அப்படியே சொல்கிறோம். என்னுடைய கைன்னு சொல்கிறோம், என்னுடைய கால்னு சொல்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம், கையுக்கும் காலுக்கும் வேறா. இதை உடைய ஒருவன் உண்டு. உடையான் வேறு, உடைமை வேறு. எதில் இருக்கிறது, சொல்லிலேயே இருக்கிறது.
ஆனால் அது எப்போ தெரியும்? எப்படி கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாமல் இருந்து ஒரு காலத்தில் பிரிகிற போது அதை அறிகிறார்களோ அதுபோல் இந்த உடம்பை நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? நான் தான் உடம்பு, உடம்பு தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு கால எல்லையில் அறிவு விளக்கம் பெறுகிற போது உடம்பு வேறு உயிர் வேறுங்கிற உணர்வு வரும். அப்படி வருகிற போது தான் இதை அறிய முடியும். எது போல கணவனும் மனைவியும் அறிவது போல, கணவனும் மனைவியும் வேறு என்று அறிவது போல உடம்பும் உயிரும் வேறு என்பதை அறிகிற காலம் ஒன்று வரும். வருகிற போது நீ அதை அறிவாய். அது வரைக்கும் என்ன செய்வ? நான் தான் உடம்பு தான் நான் என்று இருப்பாய். ஆனால் அவன் சொல்லிலேயே இருக்கு, என்னுடைய கை என்னுடைய கால் என்று சொல்லுகிற போது இவற்றிற்கு வேறாக நீ உண்டு என்று காட்டுகிறார். என்பதி என் மனை என்றார் போல என் கை என் கால் என நிற்பதொடதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது என்று சொல்லுகிறார். அதுக்கு ஒரு வெண்பா. எனது என்ற மாற்றில் எனதலாது எண்ணாது உணதலாது என் கைகால் யாக்கை எனதென்றும் என் அறிவு என்றும் உரைத்து நீ நிற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர். எனதலாது எண்ணாது எனது என்ற மாட்டில், அதாவது அளவு கடந்த பாசத்தினால கணவன் மனைவிகள்லாம் என்ன செய்கிறாங்க? பிரித்தே பார்க்க முடியாது. எனதலாது எண்ணாது எனது என்ற மாட்டில் அப்படின்னா கணவனும் மனைவியும் பிரிக்க முடியாத அந்த அந்யோன்யத்தில் அன்பினால பிரித்து சொன்னால் கோபப்படுவாங்க. நான் என்னங்க எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்படி சொல்லுவது போல எனது என்ற மாட்டில் எனதலாது எண்ணாது அப்படி நிற்பது போல உணதலாது நீ அல்லாது, நீ என்னதான் நீ ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொன்னாலுமே உண்மையில் என்ன கிடையாது? ஒன்று கிடையாது. அதுபோல என்ன செய்யணும்? உணதலாது நீ அல்லாத உன் கையையும் காலையும் யாக்கையையும், உன் கைகால் யாக்கை எனது என்று உரைத்து நிற்றிகான். நீ அப்படி சொல்லிட்டு இருக்கிற, என்னது? நான் தான் உடம்பு தான் நான் என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். உண்மையில் நீ வேறு, உடம்பு வேறு. உரைத்து நீ நிற்றிகான் உன்னில் அவை வேறாம் உணர். நீ வேறு, உடம்பு வேறு என்று காட்டுகிறார். இது அழகா நமக்கு பரபக்கத்தில் ஒரு உதாரணம் அழகாக சொல்லுவார். ஏற்கனவே உங்களுக்கு வகுப்பில் சொல்லி இருக்கிறேன். என்னதுங்க? கோயிலுக்கு போனோம், சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, சுட வாங்கி ஒன்று என்னாச்சு? சூடு தாங்கலை. ஐயோ தஸ்து புசு இந்த கை அந்த கையும் மாற்றி, ஐயோ கொதிக்குது அப்படின்னு ஊதி சாப்பிட்டியா? அப்புறம் கடைசியாக கொண்டு போய் படுக்க வச்சு நெருப்பு வச்சா சத்தமில்லாமல் படுத்திருக்கிற. சக்கரை பொங்கல் சுட்டதுக்கு ஐயோ அம்மா கை செவந்துருச்சுன்னு உடம்பு தான் நீன்னு சொன்னா இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? எந்திரிச்சு ஓடி இருக்கணுமா இல்லையா? ஓடணுமா இல்லையா? ஏன் ஓடல? அப்போ உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒன்று இருந்தது, சுட்டது. இப்போ உடம்புக்குள்ள உயிர் என்ற ஒன்று இல்லை, சுடலை. இவ்வளோதான் வித்தியாசம். அப்போ உடம்பு வேறு, உயிர் வேறு. இது பரபக்கத்தில் அழகா இதற்கு அந்த ஓமையை காட்டுவார். சரிங்களா? சரி, மூன்றாவது அதிகரணம் இந்திரிய ஆன்மவாத மறுப்பு. இந்திரிய ஆன்மவாத மறுப்பு. இந்திரியங்களே ஆன்மா, இந்திரியங்களே ஆன்மா. இந்திரிய ஆன்மவாத மறுப்பு. ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது. மேற்கோள் என்னதுங்க? ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உளது தான் மேற்கோள். ஏது? பொழிப்புரை. இனி
ஐம்புலன். ஐம்புலன் எது? சப்த பரிச ரூப ரச கந்தம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம். அப்படியே வடமொழியில் போட்டிருக்காரு. சப்த பரிச ரூப ரச கந்தம். கந்தங்களை என்னதுங்க? இந்திரியங்கள் ஒன்றறிந்து ஒன்றறியாமையின் இவ்வைந்தினாலையும் ஐம்பயனையும் அறிவது ஒன்று உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. 5 இந்திரியங்களே ஆன்மா. 5 இந்திரியம் எது? மெய், வரிசையா சொல்லுங்க. செவி, மேலேருந்து வாங்க இல்லை கீழே இருந்து வாங்க. செவி, அடுத்தது தோல், கண், நாக்கு, மூக்கு. 5. இந்த 5 தான் என்னது? ஆன்மா. 5 தான் ஆன்மான்னு சொன்னா 5 சேர்ந்தது தானே ஆன்மா. 5 சேர்ந்தது தானே ஆன்மா. அப்போ இந்திரியங்கள் ஒன்று அறிஞ்சா 5 அதை அறியணுமா இல்லையா? 5 சேர்ந்ததான ஆன்மா. 5 சேர்ந்ததான ஆன்மா. 1 அறிஞ்சா அதை என்ன செய்யணும்? மீதி இருக்கிற 4 அறியணுமா இல்லையா? அறியணுமா அறியக்கூடாதா? புரியுதா இல்லையா? கேள்வி புரியுதா இல்லையா? இப்போ கண்ணு பார்க்குது. கண்ணு பார்த்தா எதை பார்த்ததுன்னு எதுக்கு தெரியணும்? காதுக்கு தெரியணும். காது கேட்கும் போத எதை கேட்டுச்சுன்னு கண்ணுக்கு தெரியணும். ஏன்னா 5 தானே ஆன்மா. 5 சேர்ந்தது தானே ஆன்மா. அப்போ ஆன்மா அறிகிறது. ஆன்மா அறிகிறது. எதை கொண்டு அறிகிறது? இந்த 5 வச்சு அறியுது. 5 சேர்ந்தது தான் ஆன்மா. 5 கொண்டு என்ன செய்யுது? 5 விடயத்தை அறிகிறது. அப்படி அறிகிற போது ஒன்று அறிஞ்சா இன்னொன்னுக்கு தெரியணும். தெரியணுமா தெரியக்கூடாதா? இப்போ உங்கள் வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பொருள் இருக்குது. நான் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொன்னேன். யோ, உன் வீட்டுக்குள்ளே எப்படி வந்ததுன்னு உனக்கே தெரியாதையா? கேட்பமா இல்லையா? அப்போது அந்த அதை விடயத்தை அறிஞ்சுதுன்னா அது எனக்கு தெரியணும். இன்னொரு கருவிக்கு தெரியணும். கண்ணுக்கு பார்த்தா காதுக்கு தெரியணும். காது பார்த்தா காது கேட்டால் மூக்குக்கு தெரியணும். மூக்கு நுகர்ந்தா நாக்குக்கு தெரியணும். தெரியுதா? தெரியல. சரிங்களா? அதான் இங்கே சொல்கிறாரு. சப்த பரிச ரூப ரசகந்தங்களை ஒன்றறிந்து ஒன்றறியாமையின். ஒன்று அறிகிறத இன்னொன்று அறியலை. இன்னொன்று அறியலை. இப்போ இந்த 5 ஆன்மான்னு சொன்னால் என்ன செஞ்சுருக்கணும்? எது அறிஞ்சாலும் எல்லாத்துக்கும் தெரியணும். எது அறிஞ்சாலும் எல்லாத்துக்கும் தெரியணுமா இல்லையா? ஆனால் அப்படி தெரியுதா? தெரியல. அப்போ என்ன அர்த்தம்? 5 ஆன்மா இல்லை. உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். இப்போ ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கம்பெனியில் எத்தனை ஒரு 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஒன்று சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, ஒன்று குவாலிட்டி செக்கிங்கு, ஒன்று ப்ரொடக்ஷனு, ஒன்று பர்ச்சேஸு. இப்படி 5 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 5 டிபார்ட்மெண்ட்டுங்க 5 மேனேஜர் இருக்கிறான். சரிங்களா? 5 பேரும் ஓனர். 5 பேரும் ஓனர். அப்படின்னா என்ன ஆகும்? எது நடந்தாலும் இந்த 5 பேருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவன் தானே ஓனரு. இப்போ 5 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்னு வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க, ஒரு கற்பனை. 5 பேர் சேர்ந்து ஒரு கம்பெனி வைக்கிறாங்க. 5 பேர் என்ன செய்கிறாங்க? 5 டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கிறாங்க. இப்போ கம்பெனியில் என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? 5 பேருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அவன் முதலாளியாக இருந்தானா அவனுக்கு தெரியும். அப்போது அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் ஓனர்னு அர்த்தம். தெரியலன்னா அவன் ஓனர் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போது இந்த 5 பேர்த்தையும் வச்சு வேலை வாங்குற ஒரு ஓனர் இருப்பான். புரியுதுங்களா? அவனுக்கு தான் தெரியும் என்ன ப்ரொடக்ஷன் ஆகுது, என்ன சேல்ஸ் ஆகுது, என்ன குவாலிட்டி கண்ட்ரோலு, என்ன பர்ச்சேஸ். சேல்ஸ் அதிகமாக இருந்தால் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்.
ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸை இன்க்ரீஸ் பண்ணணும், ஆளை ஜாஸ்தி பண்ணணும். இதெல்லாம் யார் பண்ணுவா? ஓனர் தான் பண்ணுவான். புரியுதுங்களா? பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் ஏங்க எவ்வளோ வண்டிங்க விற்கிது அப்படின்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, இந்த மாதம் இதெல்லாம் வாங்க சொன்னாங்க, நான் வாங்குறேங்க. அதெல்லாம் அங்கே போய் கேட்டால் தான் தெரியுமா. விற்கிறவனை கேட்டால் எனக்கு இது மட்டும்தான் தெரியும், என்ன அங்கே உள்ள நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா அவன் யாருமே என்ன கிடையாது, ஓனர் கிடையாது. புரியுதுங்களா? அப்போது காது, மூக்கு, நாக்கு, இப்படி 5 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 5 வழியா 5 வகையான செய்திகள் உள்ள வருது. இந்த 5ஐயும் அறிபவன் ஒருத்தன் உள்ள உட்காந்துருக்கிறான். அவனுக்கு தான் தெரியும் கண் எதை பார்க்குது, காது எதை கேட்குது, நாக்கு எதை சுவைக்கிறது என்பது யாருக்கு தெரியும்? உள்ள ஆன்மா என்ற ஒன்று இருக்கிறது. எதற்கு வேறாக? 5க்கும் வேறாக. 5க்கும் வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. இந்த ஆன்மாதான் கண்ணு பார்க்கறதையும் அறியும், காது கேட்கறதையும் அறியும். புரியுதுங்களா? ஆனா இந்த கண்ணுக்கு கேட்க தெரியாது, காதுக்கு பார்க்க தெரியாது. அப்போ ஒன்று அறியாது, ஒன்று அறிவதை மற்றொன்று அறியாது, ஒன்னை மற்றொன்று அறியாது. இது எதை பார்க்குதுன்னு தெரியாது, இதன் தன்மையும் அதுக்கு கிடையாது. இப்போ போய் கண்ணு சொன்னால் அதுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா நாக்குக்கு சுவைக்க மட்டும்தான் தெரியும், கண்ணுக்கு பார்க்க மட்டும்தான் தெரியும். ஆனால் ஆன்மாவுக்கு பார்க்கவும் தெரியும், கேட்கவும் தெரியும், சுவைக்கவும் தெரியும், 5ம் தெரியும். அப்போ இந்த 5 பொழுதுகள் தான் ஆன்மாவான்னு கேட்டால், இந்த 5ம் ஆன்மா அல்ல, ஆன்மா அல்ல. சரிங்களா? அதான் இங்கே கருத்து. இப்போ இதில் பரபக்கத்தில் இது ஒரு கேள்வி கேட்குறாரு, இங்கே அது இல்லை. பரபக்கத்தில் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏங்க ஒரே உடம்புக்குள்ளே 5 ஆன்மா இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு? 5 ஆன்மா இருக்கு, ஒரு உடம்புக்குள்ள 5 ஆன்மா இருக்குது. எது? கண்ணு ஒரு ஆன்மா, காது ஒரு ஆன்மா, தோல் ஒரு ஆன்மா. இப்படி இருந்தால் என்ன குறைஞ்சி போச்சு? இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அஞ்சு முதலாளி இருந்தாலும் 5 பேர் கம்பைன் பண்ணுமா இல்லையா? 5 ஆன்மா இருந்ததுன்னா கண்ணோட அனுபவம் தனியாக போயிட்டே இருக்கணும், காதோட அனுபவம் தனியாக போயிட்டு இருக்கணும். இங்கே அப்படி இல்லையே. இப்போ கண் ஒரு ஆன்மான்னு வச்சுட்டேன், கண் அது பாட்டு பார்த்துக்கிட்டு அது பாட்டுக்கு அதை அனுபவிச்சுட்டே இருக்கும். காது கேட்டுக்கிட்டு இருந்தா அது பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இங்கே அப்படியே இருக்குது, பார்க்குது, கேட்குது, வாங்குது, கொடுக்குது. இதெல்லாம் என்ன ஆகுது? ஒன்று சேர்ந்து ஒரு செயல் நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? கண்ணு பார்த்த உடனே ஐயா எனக்கு கை போகுதா இல்லையா? இப்போ கண்ணு தனியானு வச்சுக்க, அது பாட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம், கை சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். நமக்கு அப்படியா இருக்கு? பார்த்த உடனே எனக்கு பக்கெட்டை கையில் கொடுத்துருவாங்கன்னா பின்னாடி போய் நின்றுக்குதா இல்லையா? ஓ வேலை வச்சிருவாங்களாட்டுக்கு. கண்ணு பார்த்த உடனே என்ன செய்யுது? முன்னாடி போகிறதா பின்னாடி போகிறதா? வாங்கறதா இருந்தால் முன்னாடி போ, தரதா இருந்தா பின்னாடி போ. ஐயா இல்லையா? மகிழ்ச்சி. திருப்பத்தூரில் இல்லை, எல்லா இடத்துல அப்படி இல்லை இல்லை. எனவே ஆன்மாக்கள் பல அல்ல ஒன்று, பல அல்ல ஒன்று. எனவே ஐம்புலனறிதல் ஆன்மா உள்ளது. ஐம்புலனாகிய சப்த பரிச ரூப ரசகந்தங்களை இந்திரியங்கள் ஒன்று அறிந்து ஒன்று அறியாமையின் இவ் 5 நாளும் ஐம்பயன், 5 பயன் இருக்கா இல்லையா? கண்ணினால பார்ப்பது, காதினால கேட்பது, 5 நாளையும் 5 பயனையும் அறிவது உளதாகலின் அதுவே அவ் ஆன்மாவாம் என்றது. சரி, வெண்பா பாருங்க. ஒன்றறிந்து ஒன்றறியாதாகி உடல் மண்ணி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை ஒன்று அறிதல் உள்ளதே ஆகில் அதுவே நீ தனித்தனி கண்டு உள்ளல் அவை ஒன்று அல்லை ஓர். ஒன்று அறிந்து
உடல் மன்னி உடலின் கண்ணே நிலை பெற்று உடலின் கண்ணே நிலை பெற்று ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகி ஒன்றினை அறியும் ஒன்றினை அறியாது. எது? ஐம்பொறிகள். ஐம்பொறிகள் ஒன்றை தான் அறியும், இன்னொன்று அறியாது. கண்ணுனா பார்க்க மட்டும் செய்யும், காதுனா கேட்க மட்டும் தான் செய்யும். ஒன்று அறிந்து ஒன்று அறியாதாகி அன்றும் புலனாய் அவ்வஞ்செழுத்தை. இப்படி வேறு வேறு வகைப்பட்ட ஐந்து புலன்களையும் ஆய் என்பது என்னங்க? ஆய்ந்து அறிகின்ற அஞ்செழுத்து. அஞ்செழுத்து எது? உயிர். போன பாட்டிலையும் அஞ்செழுத்துனா உயிர் தான், இந்த பாட்டிலையும் அஞ்செழுத்துனா உயிர் தான். அந்த உயிர் எதை கொண்டு அறிகிறது? ஐம்பொறிகளை கொண்டு அறிகிறது. ஐம்பொறிகள் எப்படிப்பட்டது? ஒன்றை அறியும் மற்றொன்றை அறியாது. ஒன்றை அறிந்து மற்றொன்றை அறியாத ஐம்பொறிகளை கொண்டு ஐந்தையும் அறிகின்ற ஒரு ஆன்மா உண்டு. இது எப்படிப்பட்டதுன்னா ஐந்துக்கும் வேறாய், ஐந்துக்கும் வேறாய் உள்ளது. எனவே அன்றும் புலனாய் ஐந்து எழுத்தை அறிதல் ஒன்று உளது. அறிதல் ஒன்று உளது. இந்த ஐந்து பொறிகளையும் அறிந்து புலன்களையும் அறிகின்ற ஒன்று உண்டு, அதுவே நீ. அந்த அறிகின்ற அறிவது எதுவோ அதுதான் ஆன்மாவாகிய நீ. அவை தனித்தனி கண்டு உள்ளல். அந்த இந்திரியங்கள் என்ன செய்கிறதுங்க? தனித்தனியாக அறியும், ஒவ்வொன்றையும் தனித்தனியாக அறியும். தனித்தனி கண்டு உள்ளல் ஒன்று அல்லை ஓர். தனித்தனியாக அறிந்தாலும் அவை ஆன்மா அல்ல, ஆன்மா அல்ல. அவற்றை கொண்டு அறிகிற ஆன்மாதான் இவற்றிற்கு வேறானது என்பதை ஓர்னா என்னதுங்க? ஆராய்ந்து அறிவாயாக, ஆராய்ந்து அறிவாயாக என்று சொல்லுகிறார். சூக்கும தேக ஆன்மவாத மறுப்பு. சூக்கும தேகமே ஆன்மா, சூக்கும தேகமே ஆன்மா. இப்போ தூள தேகம் ஆன்மா அல்ல, ஐந்து பொறிகள் ஆன்மா அல்ல, சூனியம் ஆன்மா அல்லன்னு சொன்னால் இந்த மூன்றுக்கு வேறாக இவற்றுக்கு நுட்பமாக இருப்பது எது? சூக்கும தேகம். அப்போ அந்த சூக்கும தேகம்தான் ஆன்மா என்று சொல்லக்கூடியவர்களை மறுத்து என்ன செய்கிறாருங்க? இனி ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது. ஒடுக்கம் என்பது கனவு, ஒடுக்கம் என்பது கனவு. கனவு நிலையிலே அறிகின்ற உடம்பு. தூள தேகத்தில் காண்பது நனவு, சூக்கும தேகத்தில் காண்பது கனவு. சரிங்களா? அதனால் அந்த சூக்கும தேகம்தான் ஆன்மா என்கின்ற கருத்தை மறுக்கிறார். அதற்கு பொழிப்புரை சொல்றாரு பாருங்க. நனவின்கண் கனவு கண்டாம் என்றும் கண்டிளம் என்றும் நிற்பதுளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. இப்போ சூக்கும தேகம் ஆன்மான்னு சொன்னா அந்த ஆன்மா என்ன செய்யணும்? ஒடுக்கத்தில் கனவுல அறிகிறதா இல்லையா? கனவுல அறியுதா இல்லையா? கனவுல எதையோ அனுபவிக்குது, எதையோ அனுபவிக்குது. அனுபவிச்சுட்டு தூள தேகத்துக்கு வந்துருச்சு, தூள தேகத்துக்கு வந்தாச்சு, இப்போ விழிச்சாச்சு. தூக்கத்தில் கனவு கண்டோம், கனவு முடிஞ்சாச்சு, விழிச்சாச்சு. இப்போ சூக்கும தேகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்குது. அப்போ என்ன கண்டேன்னு சொல்லு பார்க்கலாம். சூக்கும தேகம் ஆன்மான்னு சொன்னால் இப்போ நனவுல சூக்கும தேகம் இருக்கா இல்லையா? அந்த சூக்கும தேகம் தானே தூள தேகத்தை செலுத்திக்கிட்டு இருக்கு, செலுத்திட்டு இருக்கா இல்லையா? அப்போ இப்போ நனவுல கனவுல அறிந்ததை சொல்லணுமா இல்லையா? சொல்லணுமா இல்லையா? சொல்லணும். சொல்லு பார்க்கலாம். பார்த்த மாதிரி இருக்கு,
போன மாதிரி இருக்குது. யாரோ வந்தாங்க, ஏதோ சொன்னாங்க. நனவின் கனவு கண்டாம் என்றும் கண்டிலம் என்றும். கண்ட மாதிரி இருக்கு, காணாத மாதிரி இருக்கு, தெளிவா தெரியல. அப்ப சூக்கும தேகம் ஆன்மான்னு சொன்னா, சூக்கும தேகத்தில் கண்ட கனவு நனவிலே தெரியாததன் காரணம் என்ன தான் கேள்வி. தெரியாது. ஏன் தெரியாது? சூக்கும தேகம் ஆன்மா கிடையாது. சூக்கும தேகம் ஆன்மா இல்லை. அதனால கனவுல காண்பது நனவிலையும், நனவுல காண்பது கனவிலையும் ஆன்மாவுக்கு தெரியாது. சரிங்க, இப்படி ஒரு கேள்வி வச்சுக்குவோம். இது பாடத்தில் இல்லை, சிலபஸ்க்கு வெளியே. சூக்கும தேகத்திலையும் ஆன்மா ஒன்று இருந்துச்சா இல்லையா? அதே ஆன்மா தானே இப்போ தூள தேகத்திலையும் இருக்கா இல்லையா? இப்போ கனவு கண்டது அது ஆன்மா கண்டிச்சா? இப்போ தூள தேகத்தில் இருக்கிறது எது? சொல்ல வேண்டியதானே? ஆமாம், அதான் ஆன்மா தானே கண்டிச்சு. அங்கேயும் இதே ஆன்மா தானே கண்டிச்சு. கனவுலையும் இந்த ஆன்மா தானே கண்டிச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, ஐயா கனவுல கருவி வேற, கருவியெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆன்மா தான் அறிஞ்சுது. அங்கே எத்தனை பேர் இருந்தான்? 25 பேர் தான் இருந்தான். 25 பேர் இருந்தான். இப்போ 35, 35, 96 தெரியல. நனவு தான் 35, 96 தெரியல. ஆனால் அப்போ 25 பேர் தான் இருந்தான். அப்போ எஃபிஷியன்சி எப்படி இருக்கு? ரொம்ப டல்லாக இருக்கு. அதனால் நினைவுக்கு வந்த உடனே பார்த்த மாதிரி இருக்கு, பார்க்காத மாதிரி இருக்கு. கருவி குறைஞ்சி போச்சு. நாம் பாடம் நிறையா நேரத்தில் அப்படி தானே கேட்குறோம் இல்லையா? நடத்தினீங்களா, சொன்னீங்களா, சொன்ன மாதிரி தான் இருக்குது, நடத்தியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறோமா இல்லையா? ஏன்? சூக்கும தேகத்திலிருந்து பாடம் கேட்கறதுனால. பாடம் கேட்கும்போது எப்படி கேட்குறோம்? சூக்கும தேகத்திலிருந்து பாடம் கேட்கறதுனால நமக்கு தூளமாக பல விஷயம் விளங்குறதில்ல, சூக்குமான விஷயம் மட்டும்தான் விளங்குது இல்லைங்களா? சரி, எனவே அந்த சூக்கும தேகத்திலிருந்து காண்பதினாலே தூள தேகத்தில் காண்பது போலவும் காணாதது போலவும் ஒரு மயக்க நிலையில் ஆன்மா அறிகிறது. எனவே சூக்கும தேகத்திற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு. சரியா? புரிஞ்சுதா? நிறைய சந்தேகம் அப்புறமா கேட்குறேன், எழுதி வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறியா? ரைட்டு ஐயா. அதனால தான் அதுக்கு முன்னாடியே முடிச்சிடலான்னு. நீங்கள் எல்லாம் சூக்கும தேகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடலாம். சரி, அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப செவ்விதின் அவ்வுடலில் சென்றடங்கி அவ்வுடலில் வேறு ஒன்று கொண்டு விளையாடி மீண்டு அதனை மாறல் நீ எல்லை மற்ற உடல் நீ எல்லை மற்ற அவ்வுடலில் நின்றுயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. அவ்வுடல், இவ்வுடல் அல்ல, அவ்வுடல் அப்படின்னு என்னது? சூக்கும தேகம். சூக்கும தேகத்தில் இருந்து எதை காணுகிறது? கனவு காணுது. ஐம்பொறிகள் தாம் கிடப்ப. 5 பொறியும் வேலை செய்தா? கனவுல 5 பொறிக்கு வேலை இருக்கா? இல்லை. ஐம்பொறிகள் கிடப்ப அவ்வுடலில் நின்று அறிய, அவ்வுடலில் நின்று உயிர்ப்ப ஐம்பொறிகள் தாம் கிடப்ப அடங்கி. என்ன அடங்கி? புறத்திலே செயல்கள் எல்லாம் அடங்கி. இப்போ புறத்தில் இருக்க செயல்கள் எல்லாம் எதில் அடங்கிரும்? கனவுல செயல்பாடு இல்லாமல் கிடக்கிறோமா இல்லையா? இப்போ உடம்பு அப்படியே கிடக்குது, நல்ல நெட்டை கூடி இருக்கிறோமா இல்லையா? அப்படியே அடங்கி. எதில் அடங்கி? செயல்களெல்லாம் அடங்கி. அவ்வுடலில்
எவ்வுடல்? சூக்கும தேகத்தில். அவ்வுடலில் செவ்விதினின் சென்றடங்கி, செவ்விதின் சென்று அந்த சூக்கும தேகத்தோடு சென்று என்னதுங்க அறிந்து ஒரு கனவை கண்டு அவ்வுடலில் வேறு ஒன்று கொண்டு விளையாடி, அங்கே என்ன செய்கிறாங்க? வேறு உடல், இந்த உடல் வேற, அந்த உடல் இது தூள தேகம், அது சூக்கும தேகம். அந்த உடம்பை கொண்டுக்கிட்டு என்ன செய்யுங்க? விளையாடி. விளையாடின்னு என்னது? பல்வேறு நினைவுகளை கொண்டு வினைகளை செய்து. சூக்கும தேகத்தில் ஆன்மா என்ன செய்யுது? பல்வேறு வகைப்பட்ட வினைகளை செய்து மீண்டு அதனை மாறல். மீண்டு எங்கே வருது? தூள தேகத்துக்கு வந்துடுது. தூள தேகத்துக்கு வந்துடுது. நீ உடல் அல்லை, மற்ற நீ அந்த சூக்கும தேகம் அல்ல, மற்ற என்னது? அவற்றிற்கு வேறானவன். அப்போ தூள தேகத்திலிருந்து காண்பது அனுபவம் வேறு. இந்த தூள தேகத்தை விட்டுட்டு சூக்கும தேகத்துக்கு போய் கனவு கண்டு அதில் வினைகளை ஈட்டி மீண்டும் என்ன செய்வ? தூள தேகத்துக்கு வருவாய். நீ தூள தேகமும் அல்ல, சூக்கும தேகமும் அல்ல, இந்த இரண்டிற்கும் வேறானவன் நீ. ஏன்னா நனவுல காண்பது கனவுல வரல, கனவுல காண்பது நனவுல வரல. எனவே இந்த உடம்பில் பெறுகிற அனுபவம் வேறு, அந்த உடம்பில் பெறுகிற அனுபவம் வேறு. இந்த ரெண்டையும் பெறுகிறது எது? ஆன்மா. ரெண்டையும் பெறுவது ஆன்மா என்று சொல்லுகிறார். நிறைய தடை விடையெல்லாம் இருக்கு, அப்படியே வேகமாக போயிடலாம். 5ஆம் அதிகரணம் பிராண ஆன்மவாத மறுப்பு. பிராணனே ஆன்மா, பிராணனே ஆன்மா. கண்படின் உண்டி வினையின்மையின். கண்படின் உண்டி வினை இன்மையின். கண்படின் என்பது உறக்கம். உண்டி என்பது நுகர்ச்சி, விடைய நுகர்ச்சி. வினை என்பது செயல். விடைய நுகர்ச்சி. பிராணன் ஆன்மான்னு சொன்னா உறக்கத்தில் விடைய அனுபவமும் வினை செய்தலும், வினையை நுகர்வதும் வினையை செய்வதும் ரெண்டு இருக்கா இல்லையா? நுகர்ச்சி. உண்டி என்பது என்னதுங்க? நுகர்ச்சி. வினையை நுகர்வது, வினை என்பது வினைய செய்வது. ரெண்டும் இருக்கணுமா இல்லையா? இருக்கணும். எங்க பிராணன் ஆன்மான்னு சொன்னா உறக்கத்தில் ஆன்மா வினைய நுகரணும், வினைய செய்யணும். சரிங்களா? செய்யுமான்னு கேட்டால் பொழிப்புரை பாருங்க. ஒடுங்கின விடத்து இன்பதுன்ப சீவனம் பிரகிருதிக்கு இன்மையின். ஒடுங்காவிடத்து இன்பதுன்பம் சீவியா நிற்பது உளதாகலின் அதுவே அவ்வான்மாவாம் என்றது. ஒடுங்கின விடத்து. ஒடுங்கின விடத்துன்னு என்னது? தூங்கும்போதே. ஒடுங்கின விடத்து என்பது தூங்குகின்ற பொழுது இன்பதுன்ப சீவனம் பிரகிருதிக்கு. பிரகிருதி என்பது என்னதுங்க? இங்க உடம்புக்கு தூங்குகிற போது இன்பதுன்ப நுகர்ச்சி உண்டா? இல்லை. உறங்காவிடத்து
உண்டு. ஆனால் உறங்குகிற போதும் விழித்திருக்கிற போதும் பிராணவாயு உண்டா இல்லையா? விழிச்சிருக்கும் போதும் பிராணவாயு இருக்கிறது, தூங்குகிற போதும் பிராணவாயு இருக்கிறது. பிராணன் தான் ஆன்மான்னு சொன்னான். இப்போ முழிச்சிருக்கும் போது நம்ம வினையை செய்கிறோம், வினையை நுகர்கிறோம். ஏன்னா இப்போ ஆன்மா இருக்கு. ஆன்மா இருக்கா இல்லையா? என்ன ஆன்மா? பிராணன்கிற ஆன்மா இப்போ இருக்கு. அவனோட கருத்து பிரகாரம் இப்போ பிராணவாயு இயங்கிட்டு இருக்கு, மூச்சு காற்று இயங்கிட்டு இருக்கா இல்லையா? இப்போ வினையை செய்கிறோம், வினையை நுகர்கிறோம். இப்போ பிராணன் என்பது ஆன்மா சரியா இருக்கு. சரி, தூங்கியாச்சு. இப்போ பிராணன் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ புறத்தில் முதல்ல நடந்த மாதிரியே இன்ப துன்பத்தை நுகரணுமா இல்லையா? தூங்கும்போது நுகரணுமா இல்லையா? ஏன்? அதான் பிராணன் இருக்குல்ல. பிராணன் இருக்கா இல்லையா? பிராணன் தான் ஆன்மான்னு சொன்னா, ஆன்மா இருக்கும்போது என்ன ஆகணும்? அனுபவம் நிகழணும். முழிச்சிருந்தாலும் நிகழணும், தூங்குனாலும் நிகழணும். அப்போ தூங்குகிற போது ஆன்மாவுக்கு இன்ப நுகர்ச்சி துன்ப நுகர்ச்சி நிகழாததற்கு காரணம் என்ன? எனவே பிராணவாயு ஆன்மா அல்ல. சரிங்களா? ஏன்னா பிராணவாயு ஆன்மான்னு சொன்ன என்ன இருக்கணும்? தூங்குனாலும் வரணும், விழிச்சிருந்தாலும் வரணும். அப்படின்னா தூங்கும்போது வரலன்னா பிராணவாயு எங்காம இருக்கணும். அப்படி இருந்தா அதுவும் சொல்றாங்க, அந்த தடையில் அதையும் சொல்றான். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராணவாயு இயங்குகிறது, இந்திரியங்கள் இயங்கவில்லை. அதனால இதுக்கு நுகர்ச்சி இல்லை. நுகர்ச்சி இல்லை. அப்படி சொன்னா முதலாளி இருக்கும்போது தொழிலாளி எங்கேயா போனான்? பிராணவாயு தானே முதலாளி. அவன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான், தொழிலாளி ஓய்வுக்கு போயிட்டான். அப்போ அது என்னது? பொருந்தாது. அது பொருந்தாது. இப்போ அதே கேள்வியை திருப்பி நம்ம கேட்கலாமா? எப்படி கேட்கலாம்? எப்படி கேட்கலாம்? இல்லை இல்லை, ஆன்மாவுக்கு. நீங்கள் வேற. இப்போ ஆன்மா இவற்றிற்கு வேறாய் ஒன்று உண்டுன்னு சொல்கிறோமா இல்லையா? சொல்கிறோமா இல்லையா? சொல்லிட்டு ஆன்மா இருக்கு, ஆன்மா இருக்குது, ஆனால் ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. கருவியெல்லாம் கிளம்பிடுது. கிளம்புதா கிளம்பலையா? ஆன்மா இருக்க கருவியெல்லாம் கிளம்புதா கிளம்பலையா? கிளம்பிருச்சு. வேலை செய்யல. அப்போ முதலாளி இருக்கும் போத தொழிலாளி எப்படி லீவு போடுவான்? எங்க அவன் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா சரியா? அப்ப அதுக்கு என்ன சமாதானம்? என்ன சமாதானம்? நான் கேட்குற கேள்வி புரியுதா? பிராணவாயு ஆன்மான்னு சொன்னால் பிராணவாயு இருக்கும்போது ஐம்பொறிகள் இயங்கணும். ஏன்னா முதலாளி இருக்கும்போது தொழிலாளி ஓய்வுக்கு போக முடியாதுன்னு அவனை மறுக்கிறோமா இல்லையா? இப்போ மறுத்தாச்சு. சரிங்களா? இப்போ எல்லாம் முடிச்சுட்டு இவற்றிற்கு வேறாய் ஆன்மா என்ற ஒன்று உண்டு நிறுவியாச்சு. நிறுவுன்னா அவன் கேள்வி கேட்பானா? கேட்க மாட்டானா? அப்போ ஆன்மா இருக்கிற நீ எப்பவுமே ஒரே மாதிரியா இருக்கிற? இப்போ நமக்கு கருவி நீங்குதா நீங்களையா? அப்போ ஆன்மா இருக்கிற போது கருவிகள் ஏன் நீங்க வேண்டும்? அதே அவனுக்கு சொன்ன அதே தடை நமக்கு வருமா வராதா? வருமா வராதா? அப்புறம் இதெல்லாம் சொல்லுங்க, சொல்றதுக்கு தானே வந்து நின்றுக்கிறீங்க. அப்படியா? ஆன்மாவின் இலக்கணம் அவத்தைப்பட்டு அறியும். நாங்கள் தான் சொல்கிறோங்க, அதைத்தானே நாங்கள் முதல்ல சொல்லி. ஆன்மா என்ன செய்யும்? அவத்தைப்பட்டு தான் அறியும் சொல்லிட்டோமா இல்லையா? அதுக்கு இலக்கணம் நல்லா படியா. ஒன்றை அறியும், ஒன்றொன்றாய் அறியும், மறந்து மறந்து அறியும், அவத்தைப்பட்டு அறியும். அவன் அப்படி தான் இருப்பான். நீ பிராணவாய்க்கு அந்த இலக்கணம் சொல்லியிருக்கியா? அவத்தைப்படும் எங்கேயா சொல்லியிருக்கிறியா? ஒன்றொன்றாய் அறியும் சொல்லியிருக்கிறியா? மறந்து மறந்து அறியும் சொல்லியிருக்கிறியா? நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பாரு. எங்கள் இலக்கணத்துக்கு ஆன்மா இருக்கா இல்லையா?
கரெக்டாக இருக்கு. நீ பிராணன் ஆன்மான்னு சொன்னா அது நீ சொல்லணும் இலக்கணம் என்னது? பிராணம் வேலை செய்யும், மற்றவெல்லாம் கிளம்பி போவான் அப்படின்னு நீ சொல்லணும். சரியா? அப்போ ஏன் போனான்னு சொல்லணும். கிளம்பி போவான்னு சொன்னா அவன் ஏன் கிளம்பி போவான்னு சொல்லணும். சொல்லணுமா இல்லையா? இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் கேட்கணும்னு நினச்சாலும் கேட்க முடியாது. கிளம்பி போயிடும், கிளம்பி போயிடும். என்ன காரணம்? அவத்தைக்கு காரணம் என்னது? வினை. மதியானத்துக்கு மேலே ஒரு ஸ்க்ரீன், பெரிய ஸ்க்ரீனை கட்டி போட்டா அவத்தையாவது ஒன்றாவது, சேரெல்லாம் முன்னாடி வந்துடும். அவத்தைப்பட்டு அறியும்னா எப்பவும் அவத்தைப்படணுமா இல்லையா? படணுமா இல்லையா? படாது. ஏன் படாது? அதுக்கு வினை எவ்வளவு இருக்கிறதோ, எதை கேட்கணுமோ அதைத்தான் கேட்கும். இல்லை, வினை இல்லாதது வந்தால் நேட்டைக்கு ஓடிடும். புரியுதுங்களா? அவத்தைப்படுவதற்கு இலக்கணம் இருக்குது, எல்லாம் டிஃபைன் பண்ணுறேங்க. சைவ சித்தாந்தம் என்பது சும்மா ஒரு பாடம் கிடையாது, எல்லாமே லாஜிக்காக எழுதணும். இது இதனால் ஏன் நடக்குது, இது நடப்பதற்கு காரணம் என்ன, எல்லாம் சொல்லணும். புரியுதுங்களா? அதுதான் நம்ம அவங்க வந்திருக்கிற நோக்கமே. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும். எல்லாத்துக்குமே என்ன இருக்கிறது? தடை விடைகளோடு. அவனை மறுத்தோம்னா அந்த கேள்வி அப்படியே திருப்பி நம்மளை கேட்கணும். கேட்டால் அதுக்கு ஒரு பதில் இருக்குது நம்மக்கிட்ட. புரியுதுங்களா? இப்போ யாரை மறுக்கிறோமோ எல்லா கேள்வியும் அப்படியே திருப்பி எங்கே கேட்கணும்? நம்மளை கேட்கணும். கேட்டிங்கன்னா தான் இங்கே எங்கேயோ நம்மகிட்ட அது பதில் இருக்கு. அந்த பதில் தெரியணும். பதில் தெரிஞ்சாதான் நம்ம அவங்கள்டிருந்து எவ்வளோ வேறுபடுகிறோம், நம்ம தத்துவ ஞானம் எவ்வளோ சிறப்பானது என்பது நமக்கு தெரியும். சரி, வெண்பா பார்த்துடலாம். கண்டறியும் இவ்வுடலே காட்டு காணாதே ஒடுங்க உண்டிவினையின்றி உயிர்த்தரால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டாய் ஒடுங்காது உடல் நன்னின் உள்ளதாம் உண்டிவினை ஊன். கண்டறியும் இவ்வுடலே, எல்லாவற்றையும் காண்பதற்கு இடமாக நிற்கின்ற இந்த உடம்பு. கண்டறியும் இவ்வுடலே காட்டு, காண்பதற்கு கருவியாய். இந்த உடம்பே என்னவா இருக்கிறது? காண்பதற்கு கருவியாக இருக்க, கருவியாக இருக்க. இந்த உடம்பு இப்போ என்னாச்சு? உறக்கத்தில் காணாதே ஒடுங்க. காணுவதற்கு கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு உறக்கத்தில் என்ன செஞ்சிருது? ஒடுங்கி போகுது. காணாமல் ஒடுங்கி போச்சு. காணாமல் ஒடுங்கி, காணாதே ஒடுங்க, தொழில்படாமல் செயல்படாமல் ஒடுங்க. உண்டி வினையின்றி, உண்டியும் இன்றி வினையும் இன்றி, போக நுகர்ச்சியும் வினையை செய்தலும். நுகர்ச்சியும் கிடையாது, செயலும் கிடையாது. உண்டியும் வினையும் இன்றி உயிர்த்தலால் பிராணவாயு இயங்கி கொண்டு இருக்க. உறக்கத்தில் பிராணவாயு இயங்கி கொண்டு இருக்கிறது. இதுவரைக்கும் காட்டிக்கொண்டிருப்பதற்கு காரணமாக இருந்த உடம்பு பெண்ணாய் போச்சு, ஒடுங்கிருச்சு. காட்டுகின்ற உடம்பு காணாம ஒடுங்கிருச்சு. பிராணவாயு மட்டும் என்ன செய்து கொண்டு இருக்கிறது? இயங்கி கொண்டு இருக்கிறது. எனவே கண்டறியும் இவ்வுடலே காட்டு காணாதே ஒடுங்க உண்டி வினையின்றி, உண்டியுமின்றி வினையுமின்றி உயிர்த்தலால் கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு. எனவே இந்த பிராணவாயுக்கு வேறாக இந்த உடம்பை கொண்டு அறிகின்ற ஆன்மா ஒன்று உண்டு. ஆன்மா ஒன்று உண்டு. கண்டறியும் உள்ளம் வேறு உண்டு. ஆய்வாயாக, ஆராய்ந்து அறிவாயாக என்று காட்டுகிறார். எனவே பிராணவாயுக்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டுன்னு சொல்றார். இனி அடுத்தது 2 அதிகரணத்தை மதியம் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டு